வணக்கம் மக்களே, நமக்கு இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐன்னு சொல்லுவோம். அந்த பேங்க்கை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாஸ் மோஸ்ட், அதாவது ஒன் ஆஃப் த லீடிங் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வரம் கிடக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதியிலேருந்து மே 29ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர்ஸ், இந்த போஸ்டிங் தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸ்க்ரீனிங், இன்டர்வியூ, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் வேக்கன்சிஸ், பேக்லாக் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெகுலர் வேக்கன்சிஸில் 120, பேக்லாகில் 31, மொத்தம் 151 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா சென்னை சர்க்கிள்குள்ளே வருது. மொத்தம் 151 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டிஸ் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க வேக்கன்சிஸை. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 18 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு நண்பர்களுக்கு 9, ஓபிசிக்கு 32, இடபிள்யூஎஸ்க்கு 12, ஜென்ரலுக்கு 49 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு சர்க்கிளில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த சர்க்கிளில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்க்கிளில் தான் உங்களுக்கு ஜாபுமே நாங்கள் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி நண்பர்களுக்கு 5 வருஷமும், ஓபிசி நண்பர்களுக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு, அதாவது அவங்க கம்யூனிட்டி பேஸ் பற்றி அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷமும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷமும், ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸாக இருந்தீங்கன்னா 10 வருஷமும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் எனி ரீஜனல் ரூரல் பேங்க் ஆஸ் லிஸ்டட் இன் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கே ஏதாவது நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு 120 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஃபார் 50 மார்க்ஸ், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 50 மார்க் உங்களுக்கு வைப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. 4 செக்ஷன்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் எக்கனாமிக், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 120 கொஸ்டின், 120 மார்க்கு, மொத்தம் 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 hour இந்த எக்ஸாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது லெட்ரு எஸ்ஏ கொடுத்துருவாங்க, அதை பற்றி நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். அது கூட 2 கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த விதமான பெனால்ட்டி மார்க்கும் இல்லை, அதாவது நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ மொத்தம் 50 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் மினிமம் ஸ்கோர் எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மினிமம் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது பேங்க் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,480 ரூபா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற டிஏ, ஹெச்ஆர்ஏ, லீஸ் ரெண்டல், சிசிஏ, பிஎஃப் கான்ட்ரிபியூஷனல் பென்ஷன் ஃபண்ட், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக உங்களுக்கு வரும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 750, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி. இது உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு
எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும். அதற்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதியிலேருந்து மே 29ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நான் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து டைம் டு டைம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கங்க, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.